ஸோ கைஸ் இது வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க வந்திருக்கிறது ஊட்டியோட வந்துட்டு செகண்ட் எபிசோடு. முதல் எபிசோட் பார்க்கலாம், அந்த எபிசோட் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த எபிசோட் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அது நம்ம வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட வந்துட்டு என்னுடைய வீடு வந்து திருநெல்வேலி பக்கம் வள்ளியூர், அங்கேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் நியர்பை மதுரை கிட்ட வர வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் இப்போ அங்கேருந்து கிளம்பி அடுத்து நம்ம போகிறது இந்த ஒரு வ்ளாகாக இருக்க போகுது. ஸோ இந்த வ்ளாகில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்க போகுதுன்னா, ஸோ ஒரு ரெயின் அட்வென்ச்சரு, அப்புறம் வந்துட்டு மலைக்குள்ளே ரைட் பண்ணுறது, கொஞ்சம் வந்துட்டு என்னுடைய கோபுரா சொதப்பல், அப்புறம் வந்துட்டு ஒரு லாரிக்காரரான சம்பவம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க போது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி டிராவல் பிடிக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி வீடியோ வரதான் செய்யும், நம்ம நீங்கள் என் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். லவ் யூ ஸோ மச் கைஸ், லைக் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்மோஸ்ட் மதுரை வந்துருச்சு, இப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ லெஃப்ட்டில் போனால் திருமங்கலம், ரைட்டில் போனால் மதுரை. இப்போ ஊட்டிக்கு எப்படி போகிறோங்கிறது அவங்ககிட்ட கேட்கலாம், இருந்தாலும் மேப் போட்டுருங்க. கூகுள் மேப் மாத்தாச்சு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போமா? வரீங்க கூகுள் மத்தாச்சிட்ட கேட்போம். யாரா அவனுங்க பைக்கை மாடிஃபை பண்ணி கொண்டு வரானுங்க. தம்ஸ் அப் பண்ணிட்டு போகிறாங்கய்யா. ஊட்டிக்கு உள்ளோடி போக சொல்லுது. ஏன் ஊட்டிக்கு உள்ளோடி போக சொல்கிறேன், மேலோடி போக முடியாது என்ன? எப்படினாலும் அந்த ஹைவேல தானே ஜாயிண்ட் ஆகுது, அதுக்கு நான் ஊருக்குள்ளோடி போகணும். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம எதுக்கு அவங்ககிட்ட கேட்டுருவோமா? இருங்க, ஊட்டிக்கு இப்போ நம்ம போகிறது தான் கரெக்டு, மேலே போகக்கூடாது. நல்ல கரெக்டாக ஸ்டாப் பண்ணி நான் பாட்டு மேலே போகிறேன். இருங்க, யாருக்கிட்டாச்சும் அங்கே போயிட்டு அந்த 3 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போமா? சரி சரி விடுங்க, இவங்கள விட்டுருங்க. அந்த சைடு அந்த ஒரு பையன் நின்றுட்டுருக்கான், அவன்கிட்ட கேட்போம். ஊட்டி எப்படி போகணும்? ஊட்டிக்கு மேலோடி போகணுமா கீழோடி போகணுமா? ஊட்டி ஊட்டி மேப்பு கீழோடி போக சொல்லுது. அந்த பைபாஸ் தானா? ஓகே ப்ரோ, சரி ஓகே ப்ரோ, சரி ஓகே தலைவன். கூகுள் மேப் படியே போவோம், எங்கே போய் விடுதான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் நம்ம திருமங்கலம் மதுரை ஊருக்குள்ளே போகிறோங்க, அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஹைவேல போகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஸோ இது உள்ளலாம் ஏன்டா ஸ்பீட் பிரேக்கர் போடுறீங்க? கரெக்டாக தான் போகிறோம், இருங்க. இந்த தென்காசி, குற்றாலம், மதுரை, திருச்சி போர்டு போட்டிருக்காங்கப்பா. குற்றாலம் 150 கிலோமீட்டர் நம்ம ஊர். நம்ம ஊர் மீன்ஸ் நம்ம ஏரியா. ஓகே ஏறு, மேப் பார்த்தே போயிடும். திருமங்கலம் ரோட்டுக்குள்ளே வண்டி விட்றோம் நண்பர்களே. ரோடு சும்மா செம்மையாக இருப்பாங்க, 2 கரையும் பனை மரம். சரிங்க, 6வது கரை போட்டுருமா? பாருங்கள், 2 கரை ஃபுல்லாகவே பனை மரம் தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ரைட்டில் ரயில்வே ட்ராக் வேறு போய்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த கரை குளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மேப்பு போகிற வழியே போவோம், எங்கே கொண்டு விடுதோ அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. எங்கே விடுதோ அங்கே நான் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மாப்பிள்ள, முடியல. கொல்லம் லெஃப்ட்டு, குற்றாலம் லெஃப்ட்டு. ஓகே, நம்ம லெஃப்ட் எடுக்கணுமா? இல்லை லெஃப்ட் எடுக்க தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். போட்டில் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுன்னு போட்டிருக்கு. சரிங்க, வீடியோ கேம் ஆஃப் பண்ணிடுறோம். கேஸ் ஆல்மோஸ்ட் மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், அதாவது திருமங்கலம் இது, ஓகேங்களா? ஸோ திருமங்கலம் உள்ள வந்துட்டோம். இப்போது ஊட்டி போனோன்னா திருமங்கலம் போய் தான் போகணுமோ, எனக்கு அதாங்க டவுட்டாக இருக்குது. சார் என்னங்க மேப்பில் ரோட்டை காணலடே, கூகுள் மேப்பு ஏண்டா இப்படி சொதப்பிட்டா? கூகுள் மேப்பு ஏங்க மேப்பில் ஒன்றுமே தெரிலங்க, சொதப்பிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க, பின்னாடி வண்டி வரல தான். இதுதாங்க மேப்பு இப்படி சொதப்புது. டே தம்பி, ரீசென்டர் கொடுத்தாலும் விட மாட்டேங்குது, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. எப்பாடா ப்ரோ மாப்பிள்ள, ஏதோ வண்டி வைப்ரேஷனில் ஏதோ ஆயிடுச்சு போலங்க ஃபோனுக்கு. சார் டக்குன்னு பயந்துட்டேன். ஊருக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுக்கணுமா? ஆமாம், ரைட்டு தான் சொல்லுது. லெஃப்ட்டில் போனால் ஹைவே போயிடலாம். இது ஏன் ரைட்டில் ஊருக்குள்ளே போக சொல்லுதுங்கிறது சத்தியமாக எனக்கு தெரில. சரி போவோம்.
எங்கள் சிக்னல் எதுவும் போடலையே. நம்ம ஊரில் சிக்னல், எங்கள் ஊரில் ஆக்சுவலாக சிக்னலே கிடையாதுங்க. நான் இந்த மாதிரி என்ன பண்ணிடுவேன், வேறு ஏதாவது சிட்டிக்குள்ளே போனேன்னு வைக்கலாம், சிக்னல் இருக்கிறத பக்கம் போயிடுவேன். அப்போ தான் தெரியும் ஆத்தி சிக்னல் இருக்கும் அப்படின்ட்டு. போங்கண்ணா. ஸோ வயசானவங்க ஐயப்போ ஹெல்மெட்டே இல்லைங்க. யார் கழுத்தையாவது ஹெல்மெட் இருக்குதா? ஆத்தி எப்படி உள்ளே வராங்க? ஐயோ சிட்டிக்குள்ளே தாங்க. கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும், பிரேக் கரெக்டாக இருக்கணும். பிரேக்கில் ஒருத்த கையை எப்போ வச்சுக்கணும். அதுக்கும் பிரேக்கை இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பிரேக் பேடு கலந்து போயிடும். கலந்து போயிரு மீன்ஸ் தேஞ்சு போயிரு சீக்கிரம் மட்டும். போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் திருமங்கலன்ட்டு. ஓகேங்க, இது ஃபுல்லாக ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நான் அவுட்ருக்கு போய்ட்டு வ்ளாக் பண்ணலான்னு இருக்கிறேங்க. ஸோ இங்கே பாருங்கள் செத்துரும் அந்த டிராஃபிக்லாம். அவ்வளோ டிராஃபிக் இல்லை, பட்டு கடுப்பாக இருக்குது. தெரியாமல் உள்ள வந்துட்டோன்னு கூட ஒரு டவுட்டாக இருக்குது. ஹீட்டு வண்டி இன்ஜின் ஹீட்டு காலில் அடிக்குது அப்படி கப்பு. நல்ல வேளை நம்ம கிளைமேட் நல்லா சாதகமாக இருந்துச்சு. கிளைமேட் மட்டும் வெயில் அடிச்சிருந்தா எவ்வளோ தான் காலியாக இருப்போம். டிராஃபிக் போலீஸாக நிற்கிறாங்க. எதுக்கு இங்கே இவ்வளோ கூட்டம்? ஓ பஸ்ஸுக்கா? நான் தலைவா லைட்டாக வழி விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் தலைவா. சூப்பர் தலைவா. ரோடு க்ளோஸு. இங்கே பாருங்கள் ஐயா ஆத்தி. ஏங்க நார்மலாக வந்தால் கூட ஸ்பீடாக போயிடலாம். ஆனால் பின்னாடி லக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா? கூகுள் மேப் சொல்கிறபடி பார்த்தா ஒரு 7 மணி நேரம் கணக்கு போடுவோமா மாப்பிள்ள? ஒரு 6.5 மணி நேரம் கணக்கு போடுவோமா? இப்போ மணி எத்தனை? மணி கரெக்டாக கண்ணுக்கே தெரிலங்க. டிஸ்பிளேல தான் பார்க்கணும். 181 கிலோமீட்டரா? 200 கிலோமீட்டரில் ஒரு பிரேக் எடுக்குமா? 2:31. ஒரு 6 மணி நேரம் போட்டாலே 4 மணி நேரம் போட்டாலே 6 மணி நேரம் போட்டால் நைட் ஆயிருமாப்போ. ஆத்தி அப்புறம் ராத்திரி தான் ஊட்டிக்கு போய் சேருவோமா? மேப் அப்பப்போ ஜாம் ஆகிக்கிடுது. இது வேறு ஏன்னு தெரில. இல்லைங்க மேப்பை ரீசென்டர் போடும். இந்த எனக்கு இதான் இந்த ஃபோனில் கடுப்பாக இருக்குது கேஸ். அன்றைக்கு ஒரு கையும் இப்படி தான் சொதப்பி விட்டுருச்சு. இந்த ஃபோனை கழட்டி போட்டு மேப்புக்கு வேறு ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம் நண்பா, நான் கேமரா ஃபோனை மாற்றிக்கிறேன். இந்த ஃபோனை கழட்டிட்டு அந்த ஃபோனுக்கு மேப் போட்டுக்கிறேன். மாப்பிள்ள நம்ம சொன்னது கரெக்டாக போச்சு. என்னென்னா மேப் அந்த கூகுள் மேப்லாம் சொதப்பிட்டு பாருங்கள். இது ஹைவேல தான் காட்டுது. அழகாக ஸ்ட்ரைட்டாக ஹைவேலே வந்துருக்கலாம். தேவையில்லாமல் ஊருக்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். திரும்பியும் வண்டி அதாவது மேப்பு ஹைவேக்கு தான் ஏறுது. தெரியாமல் லெஃப்ட்டில் இறக்கிட்டோம். ஒஸ்ட்டு கூகுள் மேப்பு. அதுவும் ரெட்மி போக்கோ X3 வந்துட்டு கேவலமாக இருக்குது. உண்மையாக சீரியஸாக அந்த X3 மொபைலில் மட்டும் தாங்க கேவலமாக இருக்குது. கடுப்பாக இருக்குதுங்க. ஸோ பாருங்கள் திரும்பியும் ஹைவேக்கு ஏறுது. எதுக்கு நான் உள்ளே இறங்கினேன்? எதுக்கு இந்த டிராஃபிக்கில் மாட்டினேன்? சோ டோல்கேட் வரப்போதா? சூப்பர். காரில் வந்து நினச்சி பாருங்கள், டோல்கேட்டுக்கு பைசா கட்டி அவன் சொத்து அழிஞ்சு போயிடும். மழை துளி விடுது. டேய் நல்லா தானே போய்கிட்டு இருந்து. என்னங்க புதுசாக பண்ணுறீங்க? மழை வேண்டாம், நான் நனைந்து விடுவேன். பாருங்கள் ஒழுங்காக ஹைவேல வந்திருக்கலாம். தேவையில்லாத வேலை. அந்த பையன்கிட்ட கேட்டான், அவனாவது ஒழுங்காக சொன்னானா? இப்படி போங்க போகிறோம் ஹைவேல ஏறும் போகிறோங்கிறான். அழகாக இப்படியே ஏறி இருக்கலாம். என்ன நீங்கள் மதுரை டோலே வந்துருச்சு பாருங்கள். ஸோ மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஊட்டியில் மழை பெய்யாமல் இருந்தாலே போதுங்க. மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்துட்டு நம்மளோட 4வது டோல். நாங்குநேரி, அப்புறம் கயத்தாறு, அப்புறம் விருதுநகரா எந்த ஊர் மாப்பிள்ள ஏதோ ஒரு டோல். அப்போ இது 4வது டோல் கேஸ். ஏதோ ஒரு ஊரில் அது சாத்தூருக்கு அப்புறம் இது மதுரை டோல். விருதுநகரில் டோல் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் ஏற சொல்லுது கூகுள் மேப்பு.
இந்த மேப்பை நம்ம தாங்க, ஏன்னா நான் அந்த ஃபோனில் நிறைய திருப்பி மேப் போட்டிருக்கேன், தப்பே காட்டினதே கிடையாது. ஆனால் என் புது ஃபோன் அந்த போக்கோ X3 இருக்குது, எப்போ சி கடுப்புங்க. ஓகே அப்படியே கிளம்பலாம். மதுரை தான் மதுரை, எல்லாம் பார்த்துக்குங்க. நான் வந்துட்டு நான் 6 மணி நேரம் போட்டிருக்கான், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ஆகணும். 6 மணி நேரம்லாம் வாய்ப்பே இல்லை, ஒன்றும் பண்ண அங்கே போய் தூங்க தான் முடியும். அப்புறம் நாளைக்கு என்னன்னு யோசிக்க மாட்டேன். ஸ்டேட் ரோடு தான், நான் வந்துட்டு அப்புறம் சந்திக்கிறேன். பாய். கேஸ் இந்த லெஃப்ட்டில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஆக்சுவலாக அது நேம் என்னன்னா யானை மலைன்னு சொல்லுவாங்க. மதுரையில் தான் அந்த மலை இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி ஒரு யானை படுத்திருக்க மாதிரியே இருக்குமா பாருங்கள், அப்படி தான் இருக்கும் அந்த யானை, அப்படி மண்டை மாதிரியும் அந்த தும்பிக்கு வந்துட்டு அப்படி லேண்ட் ஆகிற மாதிரியும். ஸோ இருங்க, இந்த ரூம் மறைச்சிருச்சா, ஐயோ நான் ஒரு மனுஷனை வீடியோ எடுக்க விடுதா. ஐயோ மழை வேறு பெய்யுது, நான் எப்படா வீடியோ ஆன் பண்ணுறேன்னு பார்த்து மழை பெய்யுது பாருங்கள். ஸோ இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு யானை மலை. நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ எதுவும் இல்லைங்க. ஸோ மழை வேறு திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூருக்கு 438 கிலோமீட்டராம். கூகுள் மத்தாச்சு படி இன்னும் கரெக்டாக 6 மணி நேரம், அதாவது 2லேருந்து 73னா பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போய் சேர்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கூகுளை பீட் பண்ணுவோமா? ஏங்க அங்கே பாருங்கள், அந்த மலைக்கு மேலே ஆள்லாம் இருக்கிறாங்க, படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்களா ஏறுறதுக்கு, சூப்பருங்க. அங்கே பாருங்கள், ஆமாம் மலைக்கு மேலே ஆள் இறங்கி நடந்து போயிட்டுருக்குறாங்க, படிக்கட்டுலாம் போட்டிருக்குறாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் இறங்கி கேமராவில் ஜூம் பண்ணி காட்டலாம். ஆனால் நம்ம வந்துட்டு வந்திருக்கிறது ஊட்டியை பார்க்க, அதனால் அந்த இந்த மலையை நான் பார்க்க மாட்டேங்க, அதை பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டேன். செமையாக இருக்குது. ரிட்டன் வரும்போது வேணால் நான் ஜூம் போட்டு காட்டுறேன், என்ன செமையாக இருக்குது. டிஎஸ்எல்ஆரில் ஜூம் பண்ணி போட்டு எடுத்துடலாம். ஓகே நண்பா, வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த கோப்ரா பேட்டரியும் சார்ஜ் முடிய போகுது. மதுரை வந்திருக்கோம், மதுரை தாண்டி வந்துட்டுருக்கோம். 2 பேட்டரி காலி, இன்னும் 3 பேட்டரி இருக்குது. மழை வேறு பெய்யுது. நம்ம செத்தாண்டியே எங்கள் ஃப்ரெண்டில் மழையை எங்க நான் இங்கே என்னடா இது மனுஷ பயிர்களே, ஏன் அவங்க பாருங்க மழையை கொளுத்துது சுத்தம். மேப்பு வேறு அப்படி தான் சுற்றி போகுது, வாடிப்பட்டி வழியாக போயிருக்கலாமா பேசாமல். அந்த மழையே தெரியாத லெவலுக்கு மழைங்க. அது உண்மை, அது எப்படி நான் மழை சொல்கிறேன்னா, தூத்தல் ஆரம்பிச்சிட்டு இப்போவே வந்துட்டு லைட்டாக தூத்த ஆரம்பிச்சிட்டு. அச்சோ ஏங்க எங்கேயாச்சும் ஒதுங்கிடுவோமா? ஒதுங்கினா மழை இங்கே மாதிரி வந்துடக்கூடாது. ஸோ பயமாக இருக்குது. லைட்டாக போய் பார்ப்போம். ஏங்க கன்ஃபார்முங்க சரியான மழைங்க. என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறது, சம மழையை அங்கே பாருங்க, வழியே தெரில மழை பெய்யுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கரை எதுவும் டீ கடை எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரில எதுவும் இருக்கிற மாதிரி. மெதுவாக போய் பார்க்கலாமோ? என்னங்க பண்ணுறது, அங்கே போனால் நனைஞ்சிருவோமே, அப்படி மழை பெய்யுது. பேசாமல் ரிவர்ஸை திருப்பி அந்த டீ கடையில் கொஞ்ச நேரம் எங்கே கொடுத்தது அவங்க பாரு. எப்போ ஏரிமா அப்படி ரைட்டில் ஒரு ஹோட்டல் வெஜ்ஜின்னு போட்டு என்னமோ இருக்குது, வாங்க அங்கே வண்டியை உள்ளே விடும். இந்த மழை விட்ற மாதிரி தெரில, நம்ம வந்துட்டு ரைட்டு வண்டியை உள்ளே விட்டு அந்த ஹோட்டலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவேண்டா. சரி இல்லை ஸ்ட்ரைட்டாக வண்டி விட்டோம்னு சோழி முடிஞ்சிருவோம். சரி மழையை பாருங்கள், அந்த 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 ரோடு மட்டும் பாருங்கள் ஈரமாக தெரியுது, பாதி ரோட்டில் ஈரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. சரி விடுங்க, ஹோட்டல் வெஜ்ஜின்னு போட்டிருக்கான். ஆனால் பில்லு கொஞ்சம் ஹெவியாக போடாமல் கம்மியாக போட்டேன். எங்கே உள்ளே வர்றதுக்கு வழியே காணல. டேய் எப்படா உள்ளே வர்றது ஹோட்டலுக்குள்ளே? ஓ அப்படி போகணுமா? ஜோ வயிறு தான் பசிக்கலைங்க. ஆனால் வந்துட்டு ஹோட்டல் அது எப்படி சொல்கிறேன், மழை பெய்யுது நனைஞ்சிருவோமே சொல்லி தான் நான் இப்போ இது பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மழை பெஞ்சுன்னு வைங்களேன், ரெயின் கோட்டு தூக்கி போட்டு கிளம்பிடுவோம். கோப்ராவை மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு. ஸோ அண்ணாச்சும் கூப்பிட்றாரு, நீங்கள் கூப்பிடாட்டி வந்திருப்பானா? ஆனால் பேக் இருக்குதா? எங்கே விட வண்டியை எங்கே விடலாம்?
அதான் சார் பிரேக் வந்து நனையும் எங்கே வண்டி அந்த வண்டியோடு சேர்த்து அந்த உள்ள நிப்பாட்டுங்க. கொடிமலை வெஞ்சா நனையாது, பெருமலை வெஞ்சா நனையும், பிரேக் நனையும். கடைக்கு முன்னாடி விடக்கூடாதா? அங்கே விடக்கூடாதா? எங்கே போய் பண்ணாலும் வண்டி நனையத்தான் செய்யும் உங்களுக்கு. நனைஞ்சா பிரச்சனை இல்லைண்ணா. சரி ஓகேண்ணா. அந்த பழக்கடை பக்கம் போங்க. எங்க மழை பெய்யுது, இவங்க வந்துட்டு இங்கே கொண்டு விடுங்குறாங்க. பேசாமல் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடுவோமா? ஆமாங்க, இங்கே ஏதோ பழக்கடை போட்டிருக்கு, இங்கே ஜூஸ் குடிச்சு கிளம்பிடலான்னு பார்க்குறேன். இருங்க அந்த மரத்துக்கிட்ட விடுவோம். கொஞ்சம் இங்கே மரத்துக்கிட்ட நிழலாக இருக்குது. சரி நிழல் இங்கே பாருங்க, மழை பெய்யாத மாதிரி இருக்குது. இருங்க கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சரியான மழை, மழையே தெரியற லெவலுக்கு மழை. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே நிற்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரில, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு மதுரை ஹைவே தாண்டி வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ மதுரை தாண்டி வந்துட்டுருக்கோம், திண்டுக்கல் போகிற ரோட்டில் இருந்துகிட்ருக்குறோம். ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ நேரம் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 5 மணி நேரம் காமிக்குது. 254 கிலோமீட்டர் இருக்குங்க ஊட்டி போகிறதுக்கு. ஸோ மழை பெய்யுது தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டு போகலான்னு பார்த்தேன், ஆனால் மழை இப்போ கொஞ்சம் வெறிக்கிற மாதிரி இருக்குது, டக்கு நின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ திரும்ப எடுத்து போட்டு அது நனைஞ்சி திரும்ப அதை திரும்ப உள்ளே வச்சு நம்மளால் முடியாதுப்பா. ஸோ அதனால் வந்துட்டு மழை வெறிச்சதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். மதுரையில் ஃபேமஸ் ஜிகிர் தண்டா தான், லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகேங்களா, வாங்க போய் ட்ரை பண்ணலாம். இருங்க லாக் பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு அப்படி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜிகிர் தண்டாவை. கேஸ் நம்ம ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் நின்றுட்டுருக்கான் பாருங்கள், ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஐயோ துண்டு வெளியே வச்சுட்டு போனால் நனைஞ்சிருச்சு போலையே மொபைலு கேமரா. இப்போ நான் டிவியில் தான் மாட்டி உங்களுக்கு ஒரு வேறு ஏதாச்சும் வீடியோ கிளிப் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் மழை விடுற மாதிரி தெரியலைங்க, மழை விட்டால் தான் கிளம்பலாம். நல்லா இருக்குது செம்ம கிளைமேட்டு, ஆனால் வேணாம் எனக்கு பிடிக்கலப்பா. ஊட்டி போகிற வர மழை பெய்யக்கூடாதுன்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை போலையே. சரி ஓகே, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை குடிச்சிட்டு வரேன், ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மழை விடுற மாதிரி தெரியல. நான் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸில் வேறு தண்ணி விழுந்துருக்கு தெரியும். ஐயோ என்னங்க தண்ணியாக விழுந்துட்டுருக்கு கேமரா ஃபுல்லாக. சரி ஓகேங்க, நான் வந்துட்டு கிளம்புறேங்க, ஓகேங்களா? அப்போ ஃபுல்லாக தண்ணியாக விழுந்துட்டுருக்கு. நான் வாட்டர் கவர் வேறு இல்லை எனக்கு கோப்ரோக்கு. நான் அப்புறம் இங்கே ஒரு ரைடர் கிளம்பி போகிறேங்க ஜோடியாச்சு. ஸோ நான் வந்துட்டு கிளம்புறேன், ஓகேங்களா? கேஸ் இப்போ என்ன ஆகிட்டுனாங்க பாருங்கள், நடு ரோட்டில் நின்றுட்டுருக்குறேன். ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு சின்ன சம்பவம் ஆகிட்டு. சார்ஜர் போடுறேன்னு தெரியுமா, எக்ஸ்ட்ரா ஒயர் கொண்டு வந்து தப்பாக போச்சு. சும்மா குமிஞ்சிட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கேன் நண்பர்களே. பாருங்க, இந்த ஒயரத்துக்கு தூர போட்டுற வேண்டியதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பவர் பேங்கில் சார்ஜர் காலி. அது ஒரு இது போன பவர் பேங்க் தான், இவ்வளோ நேரம் ஏறினதே பெரிய விஷயம். சரிங்க, இதை கழட்டி சுற்றி காடாங்கல்ல போட்டுடலாமா? தேவையில்லாத ஃபுல்லாக அங்கே தூக்கி வச்சிடும். இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, அதனால் அங்கே தூக்கி வச்சிடும். ஸோ ரெண்டும் சார்ஜ் ஆயிடுது. ஓகே பூட்டியாச்சு, அவ்வளோதானா? எப்பா ஏங்க அது அப்போதே மாதிரி ஆயிரப்போகுது. அப்போ தான் இதை வந்துட்டு மாட்டாமல் நான் பாட்டு வந்துட்டேன். ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு சார் நல்ல விட இங்கே பார்த்தேன், பார்க்கலன்னா ரோட்டில் கிடந்து இழுத்துட்டு வந்திருக்கோம். இதை இப்படி இழுத்து இங்கே ஒரு குக்கி மாதிரி இருக்கும். ஏன் பாடா மாட்டியாச்சு. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி கீழே விடாதில்ல, நம்பிக்கை இருக்குல்ல. இது உள்ளே போட்டுருவோம், விடாது. சரியாக டயர்ட் ஆகிடுச்சுங்க. லொக்கேஷன் கிளைமேட் வேறு லெவலு. மழை இங்கே சரி மழை பெஞ்சி, இப்போ மழையே காணல. அதில் விட இங்கே போகிற வழியில் மழை இருக்க மாதிரி தெரில, பின்னாடி தான் மழை இருக்குது. தப்பிச்சோங்க சார். மேப் வேறு இன்னும் 250 கிலோமீட்டர் போகணுங்க. ஷோ 5 மணி நேரம் காட்டுது. எல்லாம் பக்கா தானே, எல்லாம் பக்கா தான். ஓகே டன், கிளம்புவோம். என்ன பேகு இவ்வளோ தூரம் முன்னாடி வந்துட்டு நான் எங்கே போய் உட்காரு? எங்க பேகு ரொம்ப முன்னாடி வந்துட்டுங்க பாருங்கள். ஆமாம், இவ்வளோ நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். ஏப்பா ரைட்டு நண்பர்களே, கிளம்புவோமா? மூணு 39. சரி இதெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
இங்கே வேறு சோதனை. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்திருக்கு, நான் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியர் ஓடும்போது நியூட்ரு விழுந்து, அதுவும் இங்கே விழுந்தால் பரவாயில்லைங்க, சிட்டிக்குள்ளே விழுந்துட்டா உருன்றோம், அவமானமாக போயிடும். என்ன மழை பெய்யுது? டேய், மழைலாம் பெய்யக்கூடாதுடா மாப்பிள்ள. ரைட்டு விடுங்க, பரவாயில்ல. இப்போவும் மறந்துருப்பேனா? நல்ல வேலை, இப்போ கரெக்டாக போட்டேன் ஹெல்மெட்டாக. போவோம். இது என்ன திரும்ப ஸ்டார்ட்னு காட்டுது? ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு இடம், ரோட்லாம். ஸோ இது வந்துட்டு மதுரை தாண்டி ஃபுல்லு தண்ணி தான். அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, அதான் கொஞ்ச நேரம் ஒதுக்கி இருந்தேன். வேறு லெவலில் இருக்குல்ல பிளேஸு. ஸோ மலை, ஹைவே, பைக்கு, R15 ரேஸு. சரி, ஓகே நண்பர்களே, பார்ப்போம் அப்படியே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் வந்துட்டு 250 கிலோமீட்டர் போகணும். அதனால் வந்துட்டு நான் இப்போ கோப்ரா ஆஃப் பண்ணிக்கிறேன், நிறைய ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்குது. அன்பா இப்போ ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இப்போ லெஃப்ட்டில் போனோன்னு வைங்களேன் கொடைக்கானல். இப்போ இப்படி இந்த இடத்துல லெஃப்ட் அடிச்சோன்னு வைங்களேன் கொடைக்கானல் ரோடு. ஆனால் நம்ம கொடைக்கானல் போல் ஊட்டி போக போகிறோம். இப்படி போனால் கொடைக்கானல், நம்ம கொடைக்கானல் போல் ஊட்டி தான் போகிறோம். ஸோ அதனால ஸ்ட்ரைட் ரோடு. கொடைக்கானல் வந்தனால தெரியுது, அப்படிலாம் இல்லைங்க, முன்னாடி போர்டு வச்சுருந்தான். ரைட்டு பறந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு இதை இழவு நம்ம வண்டி தான் இழகுதோ, ஏதோ இலகுன ஓட வருதுங்க, நம்ம வண்டிலே இலகுது. ஏதோ இலகுன ஸ்மெல் வந்துச்சு. இல்லைங்க, நம்ம வண்டி இல்லை. சரி, எவ்வளோ ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க மாப்பிள்ளைங்களா, அந்த ஸ்மெல் நினைக்கிறேன். ஐயோ அப்போ ஏங்க லாரிக்காரன் இருந்தாச்சும் ஒரு ஹார்ன் அடிக்க மாட்டீங்களா? சரி விடுங்க, நம்ம லெஃப்ட்டில் ஓட்டுற கிடைக்கூடாது, எப்போவுமே ரைட்டில் தான் ஓட்டுற கிடைக்கணும். பின்னாடி வண்டி வரல. செம்ம ரோடை பாருங்கங்க, அப்படியே பறக்கலாங்க வண்டி. வெயிட் இல்லை. போங்கம்மா போங்க. சரி கேஸ், நான் வந்து கோப்ரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ரோடு செமையாக இருக்கு, நான் என்ஜாய் பண்ணி ஓட்ட போகிறேங்க. வேறு லெவலில் இருக்குது, பறக்குது. ஏதோ சவுண்டு கேட்டல. அண்ட் இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் vlog. ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா, இது திரும்ப நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இது என்னுடைய வந்துட்டு பழைய வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு 250-270 ஜிபிக்கான ஊட்டி ஃபுட்டேஜ் இருக்குது. நான் ஃபுல்லாக வந்துட்டு ஊட்டி vlog கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஊட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கொல்லி ஹில்ஸ் நான் போன vlog இருக்குது. அப்புறம் நான் திரும்ப ஒரு கொடைக்கானல் போனேன், அந்த vlog இருக்குது. ஸோ அப்புறம் நான் சென்னை டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான vlogs ஃபுட்டேஜ், ஃபுல்லாக மோட்டோ vlog, ட்ராவல் vlog ஃபுட்டேஜ் இருக்குதுங்க. கண்டினியூ நம்ம சேனல் வீடியோ வரப்போகுது. ஸோ இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் மட்டும் ஆயிக்கோங்க. தினம் இல்லாட்டி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வீக்லி ஒரு 3 வீடியோ இல்லை வந்துட்டு வீக்லி ஒரு 2 வீடியோ போட்டு நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு எங்கேஜிங் பண்ணி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் guys, லவ் யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ரைடில், நெக்ஸ்ட் எங்கே அட்வென்ச்சர் ரைடு இருக்குது, நெக்ஸ்ட் இதோட கண்டினியூட்டி வீடியோவில் வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம். லவ் யூ ஸோ மச் guys, பை.